இந்த டேயில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சென்டர் மேட்ச் அன்பே சிவம் வர்சஸ் 7-3 பாய்ஸ். அன்பே சிவம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணும். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். 7-3 பாய்ஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் நாகராஜ் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் சுகன், பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர ஸ்ரீனி போட வந்திருக்காரு. இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பால் வைடாக போடாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால், ஹாட் பால். செகண்ட் ஒன் ஷஃபிளே வந்திருக்காரு. பேட் நல்லா கனெக்ட் இருக்குது, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கணும். கிளியர் பண்ணியிருக்காருங்க லாங் ஆனில். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 நாகராஜோட பேட்லேருந்து வந்திருக்கு. செகண்ட் பால் எடுத்து வந்துருக்காரு. தேர்ட் ஒன் வாரா வீட்டுக்கு காவாஸில் தட்டி விட்டுருக்காருங்க. கேப்பில் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி, 6க்கு அப்புறம் பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு நாகராஜ். லாஸ்ட் 2 ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. ஃபீல்டர் வந்தாலுமே பவுண்டரியை விட்டுக்காருங்க, பால் எடுக்கல. இந்த உள்ள 2வது பவுண்டரி நாகராஜோட பேட்லேருந்து. லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, லாங்கானில் அடிச்ச லாங்கஸ்ட் 6 இந்த டேயில். ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 6 2 பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாரு நாகராஜ். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் 21 நாள் இருக்காங்க 7-3 பாய்ஸ். பவுலிங்கில் நியூ பவுலர் ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் வச்சு இருக்காங்க. இந்த தடவை வெளியே தான் இருக்காங்க. ஸோ சுகனோட பேட் ஃபர்ஸ்ட் 6. செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் 6 ஆடினாரு. இந்த தடவை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காரு, பால் விட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நாகராஜ் டாப் பேஜ் கேட்ச் எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். நடந்திருக்கீங்க. ஸோ முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க 7-3 பாய்ஸ். அல்லது பிரேக் த்ரூ இருந்து ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சக்தி வந்திருக்காரு. ஃபுல் டாஸை கீப்பர் எடுக்கலங்க, பேக்கில் ஸ்லிப்பும் எடுக்கல. இந்த பால் ஒயிட் பாஸ் பவுண்ட்ரி, லக்கி பவுண்ட்ரி. ஃபுல் டாஸ் இந்த தடவை கேப்ல போயிருக்குங்க. அகைன் பேக் டு பேக் பவுண்ட்ரி சக்தியோட பேட்லேருந்து. உள்ள எடுத்துருக்காரு டாட் பால். அகைன் ஒரு டாப் பேஜ் கேரி ஆகல, ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே ஓவரில் 39 ரன் வந்திருக்கு. ஒரு கேதா லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் பிளேயில் பவுலிங்கில் தம்பி வந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு கம்பேக் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். ரெகுலர் போட்டு போயிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் சுகன் ஷாட்டுங்க, ஸ்லாட்டில் இருந்தது தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு சுகனோட பேட்லேருந்து. 2வது 6. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் அகைன் கேப்பில் போயிருக்கு. பவுண்டரி 6க்கு அப்புறம் பவுண்டரி எடுத்துகிட்டு இருக்காரு சுகன். அவுட் சைட் ஏஜ் நல்லா ஸ்டாக் ஸ்லிப்பில். தேர்ட் பால் லாஸ்ட் 2 இது வரல. பால் வந்த டைரக்ஷன் தூக்கி விட்டுருக்காருங்க, கிளியர் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் 2வது 6 சுகனோட பேட்லேருந்து. 3வது 6ங்க. லாஸ்ட் ஒன் போன வெயிட்டாக போட்டார். நேராக பவுலர் கைக்கே போயிருக்குங்க, கேட்ச் எடுத்துருக்காருங்க. அன்எக்ஸ்பெக்டட் கேட்ச்னே சொல்லலாம். ஸோ முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஓவரை 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் வெளியே அனுப்புகிறாங்க. நல்லா கம்பேக். 357 வந்திருக்கு, 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் இல்லை நியூ பவுலர் ராகவன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் தேர்ட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ், அவரோட கனெக்ட் இல்லை, லாங்கான ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இவரோட பேட்லேருந்து நிறைய பெரிய ஷாட் பார்த்தோம். இந்த ஆக்சுவலியும் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி ஆடி இருக்காருங்க. நல்லா கம்பேக்கிங் இல்லை. தேர்ட் பால் ஸ்டெஃபில் வந்திருக்காரு, ஸ்டெம்புக்கு மேலே வந்துருக்குங்க. தேர்ட் பால் ஷாட்டுங்க, பேட்டில் சரியாக படலன்னு நினைக்கிறேன். சான்ஸ் டிஸ்டன்ஸ் போகல, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. 63 வந்திருக்கு, 4 ஓவருக்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரை 23 வந்திருக்காரு. எயின் சைடு ஆச்சு பட்டு ஸ்டம்பில் பட்டிருக்கு. டாஸை கரெக்டாக கெஸ் பண்ணலை. 4 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்துராஸ் வந்திருக்காரு. செகண்ட் ஒன் டெட்டான ஏக்கர், ஒரு கைக்கு போயிருக்கு. டாட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். இந்த பாலுமே ஏக்கர் தான்.
ஒரு சிங்கிள் மட்டும். ஆக்சுவலாக இந்த பால் பவுலர் கரெக்ட் பண்ணல இருக்கிறேன். ஃபீல்டர் யாருமே இல்லை. நல்லா ரன்னிங்க. இந்த பால் மட்டும் 3 ரன். லாஸ்ட் 2 கவர் பாயிண்ட் போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும். வர விட்டு ஆளை பார்த்தாரு, கைக்க போயிருக்கானா. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன். ஸ்ட்ரிங்ஸோட கடைசி பால். ஸ்ட்ரைட் அடிக்கிற தரையை ஒட்டி நல்லா ஸ்டாப் பண்ணிக்கல அரசு. இந்த பால் கடைசி பால் 1+1 விக்கெட். ஆக்சுவலாக அடிக்கவே இல்லை, இங்கே அடிச்சிருக்காங்க. 7-3 பாய்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. 69 ரன் ஆடிருக்காங்க. அன்பேசிவம் 70 ரன் ஆடணும். ஸோ இந்த டேயில் ஹையஸ்ட் ஸ்கோர் இது தான். சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் மதன், நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர முருகன் போட்டு வந்துருக்காரு. செகண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே பனிஷ் பண்ணியிருக்காரு. லாங் ஆஃப்ல கிளியர் பண்ணியிருக்காருங்க. செகண்ட் இஸோட ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் பண்ணியிருக்காரு மதன். ஸ்டார்ட் 6. செகண்ட் ஒன் இந்த தடவை பேட்டில் பட்டுருக்குங்க. ஆஃப் சைடு ஆத பார்த்தாரு, பேட்டில் படலை. ஸோ 6க்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு மதன். நல்ல கம்பேக் முருகன்ட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் தேவ் வந்திருக்காரு. போயிருக்கு இல்லை கைக்கா போயிருக்கு. சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கர் தமிழ். பால் வந்த பக்கமே தூக்கி விட்டுருக்காருங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி. இவருமே ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அவுட் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் ஷாட்டுங்க. லாங் ஆன் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. இந்த ஓவரில் பவுண்டரிக்கு 6 எதிர்த்திருக்காரு தமிழ். ஃப்ரீட்டை யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஜஸ்ட் எக்ஸில் பிக் பண்ணி விட்டுருக்காரு. வீலர் போனாலுமே பவுண்டரிங்க. இந்த ஓவரில் 2 பவுண்டரி 1 6 எதுன்னு வந்திருக்காரு தமிழ். என்ன தடவையும் தட்டி விட்டுருக்காரு. நல்லா ஸ்டாப் கேர்லியில். இங்கே சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவில் 23 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டார்ட். செகண்ட் ஓவரை சுகன் போல இருக்காரு. கண்டிப்பாக இந்த காம்போ நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் ஒன் டாப் பேட்ச் கேப்பில் போயிருக்கு. நல்லா ஸ்டாப்புங்க. சக்தி நல்லா பேக்கப். எங்கள் AC2 நல்லா த்ரோ. அதாவது ரீச் ஆகிட்டாங்க. கீப்பர் எடுக்காதனால இந்த பால் 3 ரன்னுங்க. நல்லா ரன்னிங். ஃபுல் ஃபேஸில் ஒரு யாக்கர் டாட் பால். ஒரு யாக்கர் பேக் டு பேக் போட்டுருக்காரு டாட் பால். யாருமே இல்லை. சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் அகைன் தமிழ் வந்திருக்காரு. இந்த பாலும் ஏக்கருக்கான ட்ரை தான். கேப்பில் போயிருக்கிற தடவை வீலை சேஸ் பண்ணி போகிறாரு. நல்லா ஸ்டாப்புங்க டீப்பில். பவுண்டரி 4 ரன்ஸ் 2 ரன் சேவ் பண்ணியிருக்காருங்க. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே 3 ரன்ங்க. நல்லா ரன். ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே ஓவரில் 30 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 3 ஓவருக்கு 40 ரன் ஆடணும். பவுலிங்கில் ரமேஷ் நியூ பவுலர். ஸ்ட்ரைக்கில் தமிழ் 40 ரன் ஆடணும். இந்த 3 ஓவருக்கு கால் ஃபார் சூயிங்க. நல்லா த்ரோங்க. ஐயோ AC2 செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்சி விட்டுட்டாருங்க. ஆல்மோஸ்ட் கேட்ச் எடுத்தாரு. கேட்டு தான் முக்கியமான விக்கெட் ஆகிருந்துருக்கோம். இங்கே AC2 தேர்ட் ஒன். வெரி ஷார்ட்கான முயற்சி. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கணும். லாங்கனில் ஃபீல்டர் இருக்காரு. டீப்பில் கேட்சை எடுத்துருக்காருங்க. ஸோ முக்கியமான செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. அன்பேசிவம். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் அரசு வந்திருக்காரு. க்ளோஸ் பால். லாங் ஆஃப்ல தூக்கி விட்டுருக்காருங்க. டீப்பில் தெளிவாக ரன்னிங் கேட்ச் எடுத்துருக்காருங்க. ஒரு நல்ல கேட்சுங்க டீப்பில். ஸோ பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க அன்பேசிவம். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் க்ளோஸ் பால். நல்லா ஸ்டாப் டீப்பில். ஃபீல்டிங் தரமாக பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ பைலிங் நிறைய பெரிய ஷாட் தேவை. நாங்கள் ஆஃப் பேருக்கு ஒரு சிங்கிள் மட்டும். 36 வந்திருக்கு 3 ஓவருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 12க்கு 34 ஆடணும். ஸோ நிறைய பெரிய ஷாட் தேவை. விஷயம்
பவுலிங்கில் முனுசாமி ஃபர்ஸ்ட் பால் பனிஷ் பண்ணியிருக்காரு. லாங் ஆல் ஃப்ரீ இருக்காரு டீப்பில். பால் பம்ப் ஆயிடுச்சுங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி, தேவையான பவுண்ட்ரி தேவாடா பேட்லேருந்து. செகண்ட் ஒன் ஸ்டிக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. நிறைய வெட்டி போயிருக்கு லாங் ஆஃபில். கால் ஃபார் 2. சிங்கிள் மட்டும். 10க்கு 29 சுவிட்ச் இல்லை கவர்ஸ் மேலே தூக்கி விட்டுருக்காருங்க. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி, தேவையான பவுண்ட்ரி விஷ்ணுவோட பேட்லேருந்து. இன்னும் 25 ஆடணும். லாஸ்ட் 3 இந்த ஓவரில் கண்டிப்பாக 2 பெரிய ஷாட் ஆனால் ப்ரெஷர் கம்மியாகும். அக்ரெசிவ் எடுத்துருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 2 கண்டிப்பாக பெரிய ஷாட் தேவை. டாப் ஏஜ் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. சிங்கிள் மட்டும். லாஸ்ட் 1 யாக்கர் தறிய ஓட்டி போயிருக்கு. புஷ் பண்ணிட்டாங்க. இந்த பால் 1+1 விக்கெட்டுங்க. நான் ஸ்ட்ரைக் ரீச் ஆகலை. 4 யூஸ் பண்ணுறாங்க. 48 ஆடிருக்காங்க 4 ஓவருக்கு. அன்பேசிவம் கடைசி 6க்கு 22 ஆடணும். பவுலிங் எல்லாம் அகைன் சுகன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ருத்ரான். ஸ்லோ ஏக்கர் டாட் பால். செகண்ட் ஒன் இந்த பால் ஏக்கராக தான் போட்டிருக்காரு. சிங்கிள் நிறைய வீட்டு போயிருக்கு. லாஸ்ட் 3 சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. பெரிய ஷாட் கடை முயற்சி டிஸ்டன்ஸ் போகல. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. அதிரடி பேட்ஸ்மேன் இந்த மேட்சோட கடைசி பால். ஸோ இந்த மேட்சை 7-3 பாய்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ கடைசி ஓவரையும் ஒரு 2 ஓவரையும் ப்ரெஸ்ஸியாக போட்டுருக்காரு சுகன். நல்ல ஓவருங்க. இவ்வளோ நேரம்